Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. அது எனக்கு குழந்தையா வளர்ந்தாலும் நீயும் அதுக்கு ஒரு அம்மாவா இரு. ஆனா குழந்தைய மட்டும் என் கையில கொடுத்துரு. சேவியா, ப்ளீஸ் ப்ளீஸ் இனியா, ப்ளீஸ். நம்ம காதலுக்கு பரிசா அதுக்கு பேர் தான் பிரசவ வலி. நீ வேற எந்த ஒரு பொண்ணுக்கும் அது சுகமான வலிதான். ஐயோ அறிவாளி பொண்டாட்டி. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உடைய மேரிட் லைஃப் முழுமை பெறணும்னா முக்கியமா இது வேணும். அது எப்ப கிடைக்கும்? அதுவா? ப்ளீஸ் இனியா, ப்ளீஸ். அக்கா ப்ளீஸ் உன் குழந்தைய விட்டு கொடு. எனக்கு எனக்கு பிச்சையா கொடு. சரி இனியா, உன்னால உன் குழந்தைய விட்டு கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல அக்கா. ஆனா குழந்தை இல்லாம என்னாலேயும் உயிரோட இருக்க முடியாது. அக்கா இருக்கா? நான் போறேன். இது ஒண்ணுதான் இதுக்கு ஒரே முடிவு. ஏய், மாத்திரை இல்லைன்னா என்ன, பில்டிங் மேல இருந்து குதிச்சு சாவுறேன். ஏய், குட் பை இனியா. பைத்தியமா நீ? அக்கா வாக்கா, சொன்னா கேளுடா. சொன்னா முடியாது. இதுக்கு மேல நீ சொல்ற எதையும் என்னால கேட்க முடியாது. யாழ் நீ சொன்னா கேளு. சாவு ஒண்ணுதான் இதுக்கு ஒரே முடிவு. என்ன தடுக்காத, விடு. சொன்னா கேளு இனியா, ப்ளீஸ். சொல்றத கேளு. நான் போய் சாகுறேன் இனியா, என்ன வேண்டாம். யாழ் நீ சொன்னா கேளு. இங்க வா, சொன்னா கேளு யாழ் நீ. இப்ப என்ன? நான் என் குழந்தைய உனக்கு தரணும், அதானே? சரி, தரேன். இங்க பாரு, இனிமே இப்படி பேசாத. நீ சாகிறத என்னால பார்க்க முடியாது. நான் உனக்கு என் குழந்தைய தர. போதுமா? நிஜமாவா இனியா? நிஜமாவா சொல்ற? உன் குழந்தைய எனக்கு தரப்போறியா? எங்க சத்தியம் பண்ணி சொல்லு. என் தலைமையில சத்தியம் பண்ணி சொல்லு. உன் மேல ஆணையா சொல்றேன், என் குழந்தைய உனக்கு தர. இனியா, தேங்க்ஸ் இனியா, ரொம்ப தேங்க்ஸ். நீ என் தங்கச்சி இல்ல, என் அம்மா. என்ன பெத்தவ, எனக்கு உயிர் கொடுத்தவ. உன்னை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். நான் உன்னை மறக்க மாட்டேன். என்னைக்குமே உன்னை மறக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் இனியா.
ஒரே வயித்துல பிறந்தோம், ஒன்னாவே வளர்ந்தோம். அம்மா இல்லாத நமக்கு இப்ப நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அம்மாவா இருந்துக்கணும். நீ நிராதரவா இருக்கிறத நான் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? எனக்கு என் குழந்தை எப்படியோ அதே மாதிரிதான் நீயும். உன்னை சாக விட்டு என்னால என் குழந்தை கூட சந்தோஷமா வாழ முடியாது. நான் உனக்கு என் குழந்தைய தரேன். இனியா, எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் நம்ம லைஃப்ல நடந்திருக்கு. அந்த சமயத்துல நான் வீட்ல இல்லாம போயிட்டேனே. இப்போ இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்ல வரும்போது வீட்டே எப்படி மாத்தி வைக்கிறேன் பாரு. இனியா, நீ இன்னைக்கு வேற ஒரு விக்ரம பார்க்க போற. ஓகே, லெட்ஸ் கோ. இனியா, நம்ம குழந்தை விஷயத்தை நீ என்கிட்ட சொல்ல போற மோமெண்ட் நீ லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு மோமெண்டா இருக்கணும். அப்படி பண்ற பாரு. இனியா, என்னம்மா சொல்ற? நீ கர்ப்பமா இருக்கியா? என்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கே இன்னைக்கு காலையில தான் அத்தை தெரியும். இன்னும் விக்ரம் கிட்ட கூட சொல்லல. அப்பா வீட்டுல வச்சு யாழ்னிக்கு மட்டும்தான் சொன்னேன். அது கூட விக்ரம் கிட்ட சொல்லிட்டு தான் மத்தவங்க கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். அதுக்குள்ள அவளே கண்டுபிடிச்சிட்டா. இந்த விஷயத்தை கேட்டு சந்தோஷத்துல நான் உனக்கு எதுவும் செஞ்சு கூட கொடுக்க முடியலையம்மா. கடவுள் நமக்கு எப்படி சோதனையை கொடுத்திருக்காரு பாரு. ஒரு மருமக புது உயிரை சுமந்துகிட்டு இருக்கா, இன்னொரு மருமக ஒரு உயிரை தொலைச்சிட்டு நிக்கிறா. இப்படி ஒரு சோதனை யாருக்கும் வரக்கூடாது கடவுளே, யாருக்குமே வரக்கூடாது. எங்க வருத்தத்தை விடுங்க. இனி அழுதாலும் எதுவுமே நடக்க போறதில்ல. ஆனா எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. கங்க்ராட்ஸ் அண்ணி. இல்ல இளங்கோ, அந்த சந்தோஷத்தை கொண்டாடுற நிலைமையில நான் இல்ல. அந்த குழந்தை என்கிட்ட தங்க போறதும் இல்ல. என்னம்மா சொல்ற? ஒரு பொண்ணோட குழந்தைய பறிச்சு இன்னொரு பொண்ணுக்கு குழந்தைய கொடுத்த அந்த கடவுள் அந்த குழந்தைய அவளுக்கு நிரந்தரமாக்கலையேன்னு சொல்ற. அண்ணி, என்ன நீ புதிர் போடுறீங்க? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. இளங்கோ, எனக்கு கூட ஏன் என் வாழ்க்கையில இப்படிலாம் நடக்குதுன்னு புரியல. யாழ்னி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்றீங்க? அமைதியா இருங்க மேடம், சொன்னா கேளுங்க. இனியா, நான் இத மடிப்பிச்சையா கேக்குறேன். இனியா, தயவு செஞ்சு என்ன இனியா? நான் போறேன்.
இது ஒண்ணுதான் இதுக்கு ஒரே முடிவு. ஏய் மாத்திரை இல்லனா என்ன? பில்டிங் மேல இருந்து குதிச்சு சாவற. குட் பை இனியா. பைத்தியமா நீ? அக்கா வாக்கா, சொன்னா கேளுக்கா, சொன்னா கேளு. நான் உனக்கு என் குழந்தைய தரேன். என் தலைமையில சத்தியம் பண்ணி சொல்லு. உன் மேல ஆணையா சொல்றேன், என் குழந்தைய உனக்கு தரேன். இனியா, என்னம்மா நீ என்ன பேசுற நீ? உன் குழந்தைய யாழ்னிக்கு தார வாக்க போறியா? இது இது சுத்த பைத்தியக்காரத்தனம். நான் சம்மதிக்க மாட்டேன், நான் சம்மதிக்க மாட்டேன் இதுக்கு. அண்ணி, இதெல்லாம் ஒரு வகையில வேதனை தான், ஒரு தாங்க முடியாத வேதனை தான். அதுக்காக நாங்க எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேதனையை கொடுக்க முடியும்? தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கோங்க அண்ணி. ஆமாமா, யாழ்னி தான் ஏதோ விவரம் இல்லாம கேட்டிருக்கானா? நீயும் அப்படி சத்தியம் பண்ணி கொடுக்கறது? பெரியவங்க நாங்கெல்லாம் வீட்ல இல்ல, எங்களை எல்லாம் நீ கேட்காம எப்படி இந்த முடிவு எடுக்கலாம் சொல்லு? அத்தை, யாழ்னி கேட்டு என்னால எதையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. சின்ன வயசுல இருந்தே ரத்தமும் சதையுமா நாங்க ஒன்னா வளர்ந்திருக்கோம். நான் என்ன கேட்டாலும் அவ இல்லைன்னு சொன்னதே இல்ல, அவ என்ன கேட்டாலும் நான் இல்லைன்னு சொன்னதில்ல. என் குழந்தைய அவ கேட்கும் போது நான் எப்படி அத்தை இல்லைன்னு சொல்ல முடியும்? இல்லம்மா, நீ நீ பண்றது பெரிய தப்பு. இதுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயம் இருக்கு, எத்தனை குழப்பங்கள் இருக்குன்னு தெரியுமா? இது என்ன வீட்ல இருக்கிற நகையா பொருளா? கேட்ட உடனே எடுத்து கொடுக்கறதுக்கு? உனக்குள்ள வளருது ஒரு உயிர்மா, அதை எப்படி மத்தவங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்ற? அண்ணி, நாங்க எப்படி குழந்தைக்கு எங்க தவிச்சிட்டு இருந்தோமோ அப்படிதானே நீங்களும் தவிச்சிட்டு இருந்தீங்க. குழந்தை இல்லாம எங்களுக்கு எப்படி தாங்க முடியாம இருந்ததோ அப்படிதானே உங்களாலையும் தாங்க முடியாம இருந்திருக்கும். தயவு செஞ்சு இப்படி ஒரு முடிவு வேண்டாம். இளங்கோ, யாழ்னி குழந்தை இல்லாம போனதுல மனசளவுல ரொம்ப பலவீனமா இருக்கா. குழந்தை கலைஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சதும் அவ செஞ்ச முதல் காரியம் என்ன தெரியுமா? கையெடுத்துக்க போயிட்டான். அண்ணி, அவ பக்கத்துல இருந்து நான் தான் காப்பாத்தினேன். அடுத்த கொஞ்ச நேரத்துல கையில சிக்கின மாத்திரையெல்லாம் எடுத்து வாயில போட்டு சாகறதுக்கு தயாராயிட்டா. அப்பவும் நான் தான் காப்பாத்தினேன். இப்படி ஒவ்வொரு சமயமும் கூடவே இருந்து காப்பாத்திட்டு இருக்க முடியுமா? ஒரு குழந்தை இல்லாம போறது மனசுல பலவிதமான தாக்கத்தை உருவாக்கும் டாக்டர் சொல்றாங்க. பைத்தியம் கூட பிடிச்சிருமா, சூசைடல் தாட்ஸ் வருமா. யாழ்னி அத பண்ணவும் செய்றா. இந்த சமயத்துல நான் எப்படி என் குழந்தைய தர முடியாதுன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க. இனியா, நம்ம எல்லாரும் யாழ்னி கூடவே இருப்போம். என்னடா, நம்ம யாழ்னிக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கலாம், யாழ்னிய ஏத்துக்க வைக்கலாம். குழந்தை பெத்துக்க முடியாம போனா கூட ஏதாவது ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனா இந்த முடிவு மட்டும் வேணாம் இனியா, விடு. இந்த முடிவு வேணவே வேணாம், விடு. அம்மா, என்னடா அது அண்ணி சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு. என்ன உண்மை? யாழ்னி ஏற்கனவே மனசுல பலவீனமா தான் இருப்பா. சின்ன விஷயத்துக்கு ரொம்ப உடைஞ்சு போயிருவா. குழந்தை அவ மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்ச கனவு. அது கலைஞ்சு போனதை அவளால தாங்கிக்கவே முடியாது. இந்த விஷயத்துல இருந்து அவளை மீட்டு கொண்டு வர்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லம்மா. ஐயோ, எதுதான் சாதாரண விஷயம்ப்பா சொல்லு? இவ பண்ணி இருக்கிற காரியத்துக்கு விக்ரம சம்மதிக்க வைக்கிறது மட்டும் சாதாரண விஷயமா? ஐயோ, அதோட 10 மாசம் இந்த விஷயம் உன் அப்பாக்கும் அமுதாக்கும் பாத்துக்காம தெரியறதுன்னு அவ்வளவு சாதாரணமான விஷயமா சொல்லு? சாதாரணமான விஷயமா? அது மட்டும் இல்லடா, 10 மாசம் யாழ்னி இப்படி குழந்தை வயித்துல இருக்கிற மாதிரி நடிக்கணும். அது சாதாரணமான விஷயமா சொல்லு? சாதாரண விஷயமா? கொஞ்சம் அமைதியா பேசுங்க. இத பாருப்பா, யாழ்னிய சமாதானப்படுத்துற இந்த ஒரு விஷயத்தை நாம கஷ்டம்னு நினைச்சா அடுத்தடுத்து எத்தனை கஷ்டமான சூழ்நிலையை நாம சமாளிக்க வேண்டி வரும். அதெல்லாம் நீ யோசிச்சு பாத்தியா? இல்ல இல்ல அத்தை, அத்தை, யாழ்னிக்கு இருக்கிற பயமே மாமா தான் அத்தை. இந்த குழந்தை இல்லனா மாமா இளங்கோவுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவாருன்னு அவ பயப்படுறா. அப்படி ஒரு பயத்துல அவ இருக்கும் போது நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவர் சந்தோஷம் மட்டும் போதாது அண்ணி, அதுக்காக நீங்க உங்க குழந்தைய கொடுத்துட முடியுமா?
அவர் பேச்ச கேட்டு நான் யாழ்னியை கைவிட்டுருவேனா என்ன? அப்படியே அவன் கைவிட்டுட்டாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? எனக்கு எப்ப அவர் பேச்ச கேட்கணும், எப்ப அவர் பேச்ச தூக்கி எறிஞ்சிட்டு போகணும்னு நல்லாவே தெரியும். அப்படியெல்லாம் ஒண்ணும் நம்ம வீட்டுல நடக்க நான் விட மாட்டேன், புரிஞ்சுக்கோ. அத நீங்க நடக்க விட மாட்டீங்க அத்தை, அது எனக்கே தெரியும். ஆனா யாழ்னி பயப்படுறாளே. மாமா இப்பதான் சிரிச்சு பேச ஆரம்பிச்சிருக்காரு, இப்பதான் கொஞ்சமாச்சும் பாசமா இருக்க ஆரம்பிச்சிருக்காரு. இத எல்லாமே இழக்க வேண்டியிருக்கும்னு அவ ரொம்ப பயப்படுறா. அந்த வீட்ல அவளுக்கு நிச்சயமா இடமே இருக்காதுன்னு சொல்றா. நீ சொல்றது எல்லாம் எனக்கு நல்லா புரியுது இனியா, புரியுது. ஆனா உன் குழந்தை உன்னோட குழந்தை மட்டும் இல்ல, அது விக்ரமோட குழந்தையும் கூட. அவனுக்கு இன்னும் இந்த விஷயம் தெரியலனா கூட பொறக்க போற தான் குழந்தை மேல அவன் எவ்வளவு ஆசை வச்சிருப்பான், எவ்வளவு கனவு வச்சிருப்பான். விக்ரம் கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம இப்படி யாழ்னிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்றியே. ஐயோ, என்னால நம்பவே முடியலம்மா, நம்பவே முடியல. அண்ணி, அண்ணனால இதை ஏத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அவர் இதுக்கு சம்மதிக்க மாட்டாரு. யாழ்னி கன்சீவா இருக்கான்னு சொன்னப்பவே நீ ரொம்ப லக்கிடா, எனக்கு முன்னாடி அப்பாவாயிட்ட, ஆனா நானும் விட மாட்டேன், சீக்கிரமா உனக்கு குட் நியூஸ் சொல்லுவேன்னு சொன்னார். அப்ப அவர் முகத்துல எப்படி நம்பிக்கை இருந்துச்சு தெரியுமா? எப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு தெரியுமா? அந்த சந்தோஷத்தை அவரால் இழக்க முடியாது அண்ணி. இல்ல இளங்கோ, நீங்க 1000 தான் காரணம் சொன்னாலுமே யாழ்னியோட பயத்தை போக்குறதுக்கும் அவளை நார்மல் ஆக்குறதுக்கும் இப்போதைக்கு இதை தவிர வேற வழியே இல்ல. ஒரு குழந்தை இல்லாத வாழ்க்கைய யாழ்னியால வாழவே முடியாதுன்னு தான் எனக்கு தீவிரமா தோணுது. இனிமே என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல. விக்ரமும் என் மகன்தான், இளங்கோவும் என் மகன்தான். யாழ்னி இளங்கோ வாழ்க்கைக்காக உங்க குழந்தைய பிரிச்சு இவங்க கிட்ட கொடுத்தா இவங்க பிரச்சனை தீர்ந்துருச்சு. ஆனா உங்க வாழ்க்கை, உங்க சந்தோஷம் என்னம்மா இது? ஆனா விதி இப்ப அதைத்தான முடிவு பண்ணிருக்காத்த. குழந்தை இல்லாத வாழ்க்கைய அவன் நினைச்சு ரொம்ப பயப்படுறா. அவ என்கிட்ட எவ்வளவு மன்றாடி கேட்டா தெரியுமா அத்த? உன் குழந்தைய மட்டும் எனக்கு தரலன்னா அவ செத்து போயிடுவேன்னு சொல்றா. அத அவ ரொம்ப நிஜமாவே மீன் பண்ணி சொல்றா. என் யாழ்னி கிட்ட இருந்து அப்படி ஒரு வார்த்தைய கேட்டதுக்கு அப்புறமும் என்னால இல்லன்னு சொல்ல முடியாது. என் யாழ்னிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அத்த. அதனாலதான் நான் என் குழந்தைய தரேன்னு சொல்லிட்டேன். அம்மாடி இனியா, நீ விக்ரம் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் இந்த முடிவை எடுத்திருக்கணும். இது பாரு, உன் குழந்தைய உன் அக்கா கிட்ட கொடுக்கறதுக்கு உனக்கு 100 காரணம் இருக்கலாம். ஆனா அவனும் இதுக்கு சம்மதிக்கணுங்கிற அவசியம் இருக்குல்ல. ஐயோ, அவன் இந்த விஷயத்தை எப்படி எடுத்துப்பான்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அம்மா, அவன் ரொம்ப முரடனா தெரியுமா, ரொம்ப கோபக்காரனா தெரியுமா. ஆனா அம்மா பொண்டாட்டி புள்ளன்னு வந்தா அப்படியே குழஞ்சிருவான். அவனால குழந்தை இல்லாம இருக்க முடியாதும்மா. நீ அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்காம பெரிய முடிவு எடுத்துட்ட. இது அவனுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவான்னு தெரியல. அத்த, எங்களுக்கு அம்மா இல்ல. அம்மா இடத்துல உங்களை தான் பாக்குறேன். அத்த, இது நான் என் அக்காவுக்காக எடுத்த முடிவு. இந்த முடிவை எடுத்தா மட்டும்தான் அவளை உயிரோட பார்க்க முடியுங்கிறதுக்காக எடுத்த முடிவு. தயவு செஞ்சு நீங்க தான் என் கூட இருக்கணும். இது இது ரொம்ப ரொம்ப பெரிய முடிவுமா, ரொம்ப பெரிய முடிவு. கடவுளை வேண்டிப்போம். அதை தவிர எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல, சத்தியமா தெரியல. ஆனா இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும் இனியா, பெரிய மனசு வேணும். கடவுள் உனக்கு இப்படி ஒரு மனசு கொடுத்திருக்காரே, நான் உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். சரிகமா
டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.